இவர் மிஸ்டர் முரளி கிருஷ்ணன். இந்த ஊர்ல இவரை தெரியாதவங்களே கிடையாது, பெரிய ஆளு. இவங்கதான் மிஸ் சீதா. ப்ளீஸ் டு மீட் யூ. நீங்க பேசிக்கிட்டு இருங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்கன்னு தான் கவனம் இல்லை. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இதுவரைக்கும் உங்களை போல அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. அதானே நீங்க சொல்ல வந்தது? எக்ஸாக்ட்லி. என்ன பாக்குற எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஏன் எனக்கே நான் அழகா இருக்கேன் நல்லா தெரியும். அடிக்கடி நானே என் முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிறேன். ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நான் மறுபடியும் உங்களை எங்க சந்திக்கலாம்னு. இது பாருங்க மிஸ்டர் கிருஷ்ணனா. வாட் கிருஷ்ணன்? டி முரளி கிருஷ்ணன். டி முரளி கிருஷ்ணனோ காபி முரளி கிருஷ்ணனோ உங்களை மறுபடியும் பாக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. இப்ப கூட உங்களை சந்திச்சதுல எனக்கு ஒண்ணும் பெரிய சந்தோஷம் இல்ல. உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க இப்படி பேசுறத நான் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல. பிடிச்சா விட மாட்டீங்க போல இருக்கு. மிஸ்டர், நான் இப்ப வேற ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கீங்களா? இந்த கனவு கண்ணியை காக்க வைக்கலாமா? நானா இருந்தா உங்களுக்காக காலமெல்லாம் காத்துட்டு இருப்பேன். காத்திருந்து நல்ல பழக்கம் போல இருக்கு. அப்போ நீங்க இங்கேயே காத்துக்கிட்டு இருங்க, நான் வரேன். If you should leave me. என்ன வெளியே வந்து நின்றுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போறீங்களா? ஆமா. இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நானே உங்களை வீட்டுல கொண்டு போய். என் காரை வர சொல்லிருக்கேன். Hello, sweetheart. I will take you. You drunkard! I will take you, Rahul. மேடம், இந்த நேரத்துல இங்க நிக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. வாங்க, உங்களை நான் விட்டுட்டு போறேன். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்காட்டாலும் பழக பழக புரிஞ்சுக்குவீங்க. என்ன பத்தியும் நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்க. ப்ளீஸ். அடிச்சிட்டு போறேன். சரியா? அடிச்சிட்டு போறேன். உன்னை நின்னா ஓச்சிடுவேடா. உன்னை ஓச்சிடுவேடா. உன்னை ஓச்சிடுவேன். அடிச்சிட்டு போறேன். ஐயோ ஐயோ, முன்னாடா சுடுதா. ஏப்பா அம்மா, தண்ணி கழுவிடா. ஐயோ ஐயா அப்பா. என்னது மாமாவுக்கு என்னாச்சு? யாரோ மாமாவுக்கு சமைச்சியா? போதா போதா குடிச்சிட்டாங்க. படிச்சுட்டாங்களா? எதுக்கு? பசங்களா நீங்களா போய் படிக்க போங்க. ஓடு ஓடு. என்னங்க உங்களுக்கு என்னாச்சு? என் கதை அப்புறம் இருக்கட்டும். நீ போன சமாச்சாரம் என்னாச்சு? முரளி கிருஷ்ணன் என்ன சொல்றார்? என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னாரு. எனக்கு தலைவலின்னு சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன். அப்படின்னா மறுபடியும் இங்க வருவாருன்னு சொல்லு. ஆக மொத்தம் நான் போட்ட பிளான் சக்சஸ். சரி, இப்போவாவது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, வர்ற வழியில ஒரு பொண்ணை பார்த்தேன். என்னத்த பாத்தீங்க? பொண்ணை பார்த்தேன். பாத்திருப்பீங்க. நீங்க நல்லவர் நினைச்சேன். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? அப்புறம் அழகான பொண்ணை பார்த்தா யாருக்கு தான்? அழகான பொண்ணு அப்படின்னா உங்களுக்கு இது வேணும், இன்னும் வேணும். அந்த பொண்ணை எங்க பார்த்தேன்னு கேட்கலையே. எங்க பார்த்தா எனக்கு என்ன? எங்க பாத்தீங்க? நம்ம ஹோட்டல் கிட்ட. அப்படி ஜாலியா போய் அந்த பொண்ணு கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான், அந்த முரளி பையன் பெண்ட கழட்டி விட்டான். அப்படின்னா நீங்க தான் அந்த குடிகாரனா? ஏங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீயும் முரளி ஒரே கார்ல போகணுங்கிறதுக்காக தான். அதான் நீ சொல்லிருக்கிய, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா 20,000 ரூபாய் எனக்கு கொடுக்கறேன்னு. ஆனா எனக்கு என்னமோ இன்னைக்கு அவரை பார்த்ததுல இருந்து ஒரு விதமான மயக்கம், உள்ளத்துல ஒரு கிளுகிழுப்பு, உடம்புல ஒரு ஜிலுஜிலுப்பு. வந்தாச்சு அது வந்தாச்சு. அதான் காதல். அது இல்லைங்க, என் மனசே ஒரு நிலையில இல்ல. அதை இதை நினைச்சு மனசை குழப்பிக்காது. எல்லாமே உன் விருப்பப்படி நல்லபடியா நடக்கும். சார், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருங்க லெட்டர் போட்டிருக்காங்க? யாரோ மிஸ்டர் கோபாலா. அவரும் அவருடைய மனைவியும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? எதுக்கு?
எங்க பத்திரிகை ஆசிரியர் பாண்டியன் பத்திரிகையில ஒரு விளம்பரம் போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுல இருந்து ஒரு குழந்தை எடுத்துட்டு போய் வளர்க்க போறாங்களா. இதை எப்படி நான் குழந்தைகிட்ட சொல்லுவேன்? குழந்தைகளா, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல போறேன். எல்லாரும் அமைதியா கேட்கணும். சொல்லுங்க மாமா. நான் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமில்ல? மாமா, நாங்களும் உங்க மேல எங்க உயிரையே வச்சிருக்கோம்னு உங்களுக்கும் தெரியும்ல? நமக்குள்ள இருக்கிற பாசம் உங்க நல்வாழ்வுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், வசதியோட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசையை நிறைவேற்றுற சக்தி ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. அதனால நான் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நாளைக்கு ஒரு பணக்காரர் வந்து உங்கள ஒருத்தரை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆமா, அங்க நான் நினைக்கிறபடி உங்க எல்லாருக்கும் வசதியான வாழ்வு கிடைக்கும். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு கிடைக்க போகுது. வேளா வேளைக்கு விதவிதமான சாப்பாடு, நல்ல துணிமணி. அது மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்கும் மேலா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்பா அம்மா கிடைக்க போறாங்க. எல்லாம் கிடைக்கும். ஆனா அங்க எங்க மாமா இருக்க மாட்டாரு. மாமா, நாங்க யாரும் உங்களை விட்டு போக மாட்டோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையே? எங்களுக்கு எதுவுமே புரிய வேண்டாம். நாங்க இங்கதான் இருப்போம். எல்லாம் எனக்கு தெரியும். நான் யோசனை பண்ணி தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எல்லாரும் போய் படுங்க. காலையில எழுந்திருச்சு எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கூச்சல் குழப்பம் இல்லாம வந்து நிக்கணும். போங்க. குட் நைட். எந்த குழந்தையும் உங்களை விட்டு பிரிய தயாரா இல்லையே. சீதா, எனக்கு மட்டும் அவங்கள பிரியணுங்கிற ஆசையா? கடல்ல போயிட்டு இருக்கிற கப்பல், அதுல இருக்கிற பிரயாணிகள் கூட நிரந்தரமா சொந்தம் கொண்டாட முடியுமா? அவங்கவுங்க இறங்க வேண்டிய இடத்துல அவங்கள பக்குவமா கரை சேர்த்துட்டு பிரயாணத்தை தொடர வேண்டியதானே கப்பலுடைய கடமை. சீதா, என்னுடைய எதிர்காலத்தை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. ஆனா இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போதுதான் எனக்கு பயமா இருக்கு. காலப்போக்கில் எனக்கு வயசாயிடும். ஓடி ஆடி உழைக்க முடியாத நிலை. இந்த பசங்க எல்லாம் பெரியவங்க ஆயிடுவாங்க. காலேஜுக்கு போகணும், ஃபீஸ் கட்டணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எங்க வருங்காலத்தை வகுத்து கொடுங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுது? ஒரு பொண்ணு இருந்தாலே கஷ்டம்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்பவே 6 பெண்கள். இதெல்லாம் தலைக்கு மேல வசந்து நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு நினைச்சுன்னா நான் என்ன செய்வேன்? அதனால்தான் இளம் செடிகளா இருக்கிற இந்த குழந்தைகளை ஒரு நல்ல இடத்துல வேறுன்னு வச்சுட்டேன்னா அவங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா சந்தோஷமா இருக்கும். நீயும் முரளிய கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஓட்டிடுவேன். இல்லையா சீதா? எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலீங்க. புரியல? பாப்பா சார், வாங்க. மிஸ்டர் கோடீஸ்வரன். வாங்க. நீங்க? நான் கோபால். இவ என் மனைவி. வணக்கம். வாங்க உட்கார். என்ன சாப்பிடுறீங்க? பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க குழந்தைங்களை கூப்பிடுறீங்களா? மிஸ்டர் கோடீஸ்வரன், என் மனைவிக்கு குழந்தைன்னா உயிர். அதனால தானோ என்னமோ எல்லா செல்வங்களையும் எங்களுக்கு குறைவில்லாம கொடுத்த அந்த ஆண்டவன் இந்த குழந்தை செல்வத்தை மட்டும் கொடுக்கல. பத்திரிகையில் உங்க விளம்பரத்தை பார்த்த உடனே இவதான் உங்ககிட்ட இருந்து ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணும்னு சொன்னேன். நல்ல முடிவு, நல்ல முடிவு. உங்க மாதிரி நல்ல இதயம் படைச்சவங்களால தான் இதை போல உள்ள குழந்தைகளுடைய வாழ்வெல்லாம் மலர முடியும். நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் நான் ரொம்ப அன்போட வளர்த்துட்டேன். அதனால நீங்களும். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். பெத்த தாயை விட நான் பாசமா வளர்க்கிறேன். நன்றிமா, நன்றி. என்கிட்ட உள்ள குழந்தைகள் இயற்கையிலேயே ரொம்ப நல்ல சுபாவம் உள்ளவங்க, பொறுப்புணர்ந்து நடக்கிறவங்க, நல்லா படிப்பாங்க. அதுல ஒரு குழந்தையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. வேணா பாருங்க. குழந்தைகளா, இங்க வாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, சின்ன குழந்தைங்க பாருங்க, அதனால தான் விளையாடுது. நீங்க பயப்படாம எந்த குழந்தைய வேணாலும் எடுத்துட்டு போலாம். நான் சரிப்படுத்தி காட்டுறேன்.
எல்லாம் வரிசையா நில்லு, எல்லாம் வரிசையா நில்லு, வரிசையா நில்லு. வாங்க. என்னங்க, எனக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட்டிட்டு போங்கம்மா, கூட்டிட்டு போங்க. காந்தின்னு பேரு, சாந்தமான பையன், உங்க வாழ்வுக்கும் சாந்தி கொடுப்பான். காந்தி அவங்க கூட போப்பா. இந்த பாருப்பா, அவங்க பெரிய பணக்காரவங்க, நிறைய பங்களா இருக்கு, கார் இருக்கு, குதிரை இருக்குல்ல சார்? குதிரை எல்லாம் இருக்கு. நீ பள்ளிக்கூடத்துக்கு குதிரை மேலேயே போலாம், நல்லா இருக்கலாம். அவங்க கூட போப்பா. ஏன் ராஜா இல்ல, இந்த அம்மா கூட வாப்பா. மாமா அவன் இங்கே இருக்கட்டும் மாமா, விட்டுடுங்க மாமா. மாமா அவ போண்டா, இங்கே இருக்கட்டும். எல்லாரும் பேசாம இருக்க மாட்டீங்க? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க, அனுப்பிச்சு வச்சு. காந்தி வாப்பா, நீங்க கூட்டிட்டு போங்க. வாப்பா காந்தி, இதோ பாருப்பா, உங்க மாமா ரொம்ப ஏழை. நீ அது வேணும் இது வேணும்னு கேட்டப்பெல்லாம் என்னால வாங்கி கொடுக்க முடியல. அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ அவங்க கூட போனீங்கன்னா நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். உங்களை விட்டு நான் போக மாட்டேன், போக மாட்டேன், போகவே மாட்டேன். போக மாட்டேன். மாமா நான் அடிச்சிட்டீங்கல்ல, போறேன் மாமா. இனிமே உங்க முகத்திலேயே முடிக்க மாட்டேன். போறேன் மாமா, போறேன். அக்கா காந்தி, வாடா கண்ணே. வாடா ராஜா, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தரேன். அம்மா, நீங்க குழந்தை நீங்க அழைச்சிட்டு போங்க. வாடா ராஜா. ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? போய் வேலை பாரு. தம்பி, கொஞ்சமாவது சாப்பிடப்பா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாதடா ராஜா. பாத்தியா, உனக்காக நாங்க எவ்வளவு பலகாரம் செஞ்சு வச்சிருக்கோம். நீ சாப்பிடலன்னா அப்புறம் நாங்களும் சாப்பிட மாட்டோம். இதோ பாருப்பா, நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிடாமலே ஆபீஸுக்கு போயிடுவேன். எனக்கு பசிக்கல. என்னங்க, உங்களுக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நீங்க போங்க. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். ராஜா, சாப்பிடுறா கண்ணு. நான் உங்க அம்மா இல்ல, சொல்றேன் கேளு. எனக்கு அம்மா இல்ல. என்ன மாமா கிட்ட கொண்டு போய் விட்டுடுங்க. ஏன் எல்லாரும் இருட்டில் உட்கார்ந்துருக்கீங்க? பேச மாட்டீங்களா? பசங்களா, இந்த பாரு, சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாரும் சாப்பிடுங்க. எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். ஆல்ரைட், உனக்கு வேண்டாட்டி போ, நான் அனி கொடுக்குறேன். அனி, இந்தம்மா சாக்லேட். சாக்லேட் வேணாம். காந்தி போனதுல இருந்து இவங்க எல்லாம் கவலையா இருக்காங்க. இன்னும் யாருமே சாப்பிடல. நான் செய்ததெல்லாம் அந்த குழந்தையுடைய நன்மைக்காகத்தான். இவங்களுக்கு எப்படி நான் விளங்க வைக்க போறேன்? அவனை அனுப்பிச்சிட்டு நான் மட்டும் சந்தோஷமாவா இருக்கேன்? இந்த பாரு பசங்களா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். உங்க சாப்பாடு வேண்டாம், காந்தி தான் வேணும். காந்தி வரமாட்டான். ஓஹோ, எல்லாரும் நான் பட்னியா கிடக்கணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே? ஆல்ரைட், குட் நைட்.
இல்லன்னு கேளுங்க. பசங்களா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அழாதீங்க. உங்க கண்ணுல கண்ணீரை பாக்குற அளவுக்கு என் நெஞ்சில துணிச்சல் கிடையாது. இப்ப எல்லாரும் என் மேல கோபமா தான் இருப்பீங்க. ஆனா இதே சமயத்துல காந்தி எவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு நீங்க நினைச்சு பார்க்கவே இல்லை. இந்நேரம் காந்தி என்ன செய்துகிட்டு இருப்பான் தெரியுமா? அழகான ஒரு கட்டில்ல அவங்க அம்மா மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டு இருப்பான். அந்த அம்மா ஆறாரோ ஆறாரோன்னு தாலாட்டு பாட காந்தி இந்த உலகத்தையே மறந்து நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. இன்ப கனவை அள்ளித்தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. என் பொன்மணிகள் ஏன் செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே என் பொன்மணிகள் ஏன்
எப்படா வந்த? அவங்க கிட்ட சொல்லாம வந்துட்டியா? ஏன் சும்மா அவனை மிரட்டுறீங்க? பாரு சீதா, தானாவே வந்திருக்கான். எவ்வளவு தூரம்? தானாவே வந்திருக்கான். என்ன அது மாதிரி பாக்குற? அவனாவே வந்திருக்காங்க. என்கிட்ட ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்றீங்க? நான் தான் பார்த்தேன், நீங்க அவனை தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சத. பாத்தியா? ஆமா, அதுக்கப்புறம் நான் தான் அவருக்கு நைட் ட்ரெஸ் போட்டு தூங்க வச்சேன். ஆமா சீதா, அறிவுக்கும் அன்புக்கும் நடந்த போராட்டத்துல அன்பு ஜெயிச்சிருச்சு. என்ன அவசரமா பாக்கணும் போன் பண்ணியாம என்ன சமாச்சாரம்? இருக்க சொல்றேன். என்ன இது லெட்டர்ஸ் எல்லாம்? எல்லாம் நீங்க எனக்கு எழுதின லெட்டர்ஸ் தான். அன்பே லீலா, என் உள்ளத்தை பேனாவாக்கி அதில் உணர்ச்சி என்ற மை கொட்டி என் எண்ணங்களை வார்த்தையாக்கி இம்மடலை வரைகிறேன். வானத்துக்கு ஒரு நிலவு, இந்த முரளிக்கு ஒரு லீலா. இதையெல்லாம் இன்னுமா நீ கிழிச்சு போடாம வச்சுக்கிட்டு இருக்க? அது எப்படிங்க முடியும்? நம்ம அன்பு வளர்றதுக்கு ஆதாரமா இருந்தது இந்த லெட்டர்ஸ் தானே. இத சொல்றதுக்காக தான் நீ நீங்க வர சொன்னியா? ஏங்க இப்படி ஆத்திரப்படுறீங்க? இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்னு, இன்னைக்கு மட்டும் நான் சொல்லதான் நீங்க கேட்கணும். அப்படி என்னத்த சொல்ல போற? உடனடியா உங்க அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போகணும். எதுக்கு? நம்ம விஷயத்த அவங்க கிட்ட சொல்றதுக்கு தான். அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அவசியம் வந்திருக்கு. நான் உங்க பிள்ளைக்கு தாயாக போறேன். நீ என்ன சொல்ற? ஏங்க, இது உங்களுக்கு சந்தோஷமான செய்தி தானே? பின்ன இல்லையா? பட் இத எங்க அம்மா நம்ப மறுத்துட்டா? எப்படிங்க நம்பாம போயிடுவாங்க? அவங்களும் ஒரு பெண் தானே. ஒரு பெண் எந்த விஷயத்துக்கு போய் சொல்லுவா சொல்ல மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். உண்மைதான் இல்ல. இருந்தாலும் என் அம்மாவுடைய பிடிவாதம் உனக்கு தெரியாது. அவங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவை சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் நடுத்தரவில் நிக்க வேண்டியதான். ஏங்க அப்படி? சொத்துக்கள் பூரா அம்மா பேர்ல தான் இருக்கு லீலா. அது இல்லாம நம்மால வாழவே முடியாது. நிச்சயமா என்னால முடியாது லீலா. நீ அதை பத்தி கவலைப்படாத. நான் சமயம் பார்த்து அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்க சம்மதத்தை வாங்கிடுறேன். என்ன லீலா அப்படி பாக்குற? என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இல்லாமலா என்னுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். ஸ்வீட் கேர்ள், ஸ்வீட் கேர்ள். யாரும் இல்லையா? இங்க யாரும் இல்லையா? ஐயோ தெய்வமே, தெய்வமே, இப்பதான முள்ளங்கி போட்ட மாதிரி பணத்தை எண்ணி கோர்ட்ல பயன் கட்டிட்டு வர்றேன். என்ன ஆக்சிடென்டா? உயிர் இருக்கா போயிடுச்சா? லேசா தான் முறிச்சு. உயிர் இருக்கு, உயிர் இருக்கு. யார் அது? ஐயோ 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 ஐயோ! டேய், எங்க ஜல்லரங்க மூலியார் பொண்ணு நவகுமாரிடா. ஐயோ, நாளைக்கு அண்ணாமலை மன்றத்துல 20,000 ரூபாய் செலவுல அரங்கேற்றேன்டா. நான் தான் தபேலா வாத்துக்கிறேன். ஐயோ, எந்த செக்ஷன்ல புக் பண்ண போறானோ, எப்படி பயன் கட்ட பாக்குறானுங்களே. என் இடுப்பு காணுமே. அம்மா, இடுப்பா? இடுப்பு இல்லம்மா, இடுப்பு உன் பக்கத்துல தான் இருக்கு. தைரியத்தை கைவிடாதே, பயப்படாதே. ஐயோ, தொட்டுட்டானே, தொட்டுட்டானே. என் கற்பே அழிஞ்சு போச்சே. போலீஸ கூப்பிடு, போலீஸ கூப்பிட்டு மிரட்டுறானுங்களே. நவகுமாரி, ஒழுங்கமா எழுந்து பாருமா. நிறைய போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கெல்லாம் எதுக்குயா போலீஸ்? நான் தான் இருக்கணையா. அப்போ 5-10 கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பாக்குறியா? 5 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தி ஆயிவா? என் வயத்துல என்னமோ செய்து. அம்மா, நீ கவலைப்படாதம்மா. நான் கொண்டு போய் உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்து அங்கேயும் டாக்டருக்கு முன்னால போலீஸ் தான் வரும். ஐயோ, அங்கேயும் போலீஸா? அப்ப என் வீட்டுக்கு கூட்டு போய் உன்னை கிளி மாதிரி பாத்துக்கிறேன். ஆமா, இதான் என் வீடு. ஆமா ஆமா, அங்க போ, அங்க போ. அப்பா, யாருப்பா இது? பிரேக் இன்ஸ்பெக்டர் மக. நம்ம டாக்ஸில பிரேக் பிடிக்கலான்னு டெஸ்ட் பண்றதுக்காக குறுக்க வந்து விழுந்தது. அங்க அது பிடிச்சிருந்தா நான் ஏன் இதை இங்க பிடிச்சிட்டு வர்றேன்? அதுமா வசனம் கொடு. ஆக்சிடென்ட் ஆனா ஆஸ்பத்திரிக்குள்ள அழைச்சிட்டு போனா இங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? அர்த்தம் இல்லாம வளராத. அங்க போனாக்கா போலீஸ் கேஸ் ஆயிடும். இப்பதான் ஒரு கேஸுக்கு ஃபைன் கட்டிட்டு வந்திருக்கம்மா. உடம்பெல்லாம் வலிக்குது. ஏன் டாக்டரை வச்சு பாக்குறேன்? அம்மாடி, சின்னம்மாவை கவனிச்சு. இல்ல இல்ல, இந்த அம்மாவை கவனிச்சுக்க. இதோ வர்றேன். வலிக்குதே, வலிக்குதே. அடிப்பட்ட காயத்தையே காணோம். வலிக்குதே வலிக்குதேங்கிறீங்களே, எங்க வலிக்குது? எல்லாம் உள்காயம். கைய கூட இப்படி உட்காரு. இப்ப பாரு, டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கல. கேக்குது. என்ன செய்கிறது? எக்ஸ்ரே எடுக்கணும். அதையும் அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறது தானே? அப்பா இருக்கு.
உன் கண்ணே பொறுமை. என் கண்ணன் எக்ஸ்ரே கண்ணா? ஞான கண்ணு. ஞான கண்ணா? சீ, உன் வருங்கால புருஷன் பேரை சொல்றதுக்கு உனக்கு வெட்கமா இல்ல? அட, அது எப்படி உனக்கு தெரியும்? என்ன நல்லா பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியல? அட, நீங்களா? இது என்ன வேஷம்? அசல் பொம்பளை மாதிரியே இருக்கீங்க. அதுக்கு என்ன செய்யுது? இந்த காலத்துல ஆம்பளைங்களை பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்காங்க, பொம்பளைங்களை பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்காங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டா? உங்க அப்பனுக்கு ஒண்ணும் தெரியாது. டிரைவர் டாக்ஸி வருமா? டாக்ஸி வருமா? வருது, உட்காருங்க. டிரைவர் என்னையா உள்ளர செருப்பு கிடைக்க? அடக, நம்ம மேடம் செருப்பு. கொஞ்சம் இருங்க, குடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, எங்க அப்பாவை பார்த்தா ஏன் உங்களுக்கு பிடிக்கவே இல்ல? நல்ல உடைப்பேன். கேள்வியா கேக்குறேன். அன்னைக்கு ஃபேன் பெல்ட்டால அவன் அடி அடி அடிக்கிற வடிவு விதிய பாத்தியா? என்ன ஷோக்கா விளையாடு. இன்னைக்கு அவன் சொந்த வீட்டுல அவன் சொந்த மகளோட நான் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான்னா எப்படி இருக்கும்? என்னால கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. கற்பனைக்கு எதுக்கு கண்ணாடி? பின்னாடி என்ன? ஐயோ, கண்ணாடியில பாருங்களேன். என்ன சும்மா கண்ணாடி கண்ணாடி பாடா பின்னாடி. ஏய் பேந்தா கோழி, இப்ப என் சொந்த வீட்டுல உன் சொந்த உடம்புல இருக்கிற உன் சொந்த தலைய உன் சொந்த செருப்பால சொட்டையாக்க போகிறேன். ஆங்கிலா, இன்னும் ஆங்கிலா இன்னைக்கு ஒன்ன போனா போறதுன்னு விடுறேன்டா. நாளைக்கு வேணா கவனிச்சுக்கிறேன். ஏன் இப்படி அத்தானை போட்டு அடிக்கிறீங்க? அத்தானா? அந்த எல்போடு கரப்பையிலே கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நடக்கா. எனக்கு மாப்பிள்ளையா வர்றவன் ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கணும். எங்க விட்டு? ஜோசியத்துல. ஆமா ஆமா, நான் கட்டிக்க போற பொண்ணு பேரு கூட 2 எழுத்துல தான் இருக்கும்னு சொன்னான். I see. Oh, may I? வெல்கம். Excuse me.
எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இத உங்க கையில போட்டு அழகு பார்க்க. என்ன இது? என் கல்யாண பரிசு. கல்யாணமா? என்ன பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவுக்கே வந்துட்டேன். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? You know, you are a funny man. கல்யாணமா? எனக்கும் உங்களுக்கும் கல்யாணமா? நீங்க கனவு காணலையே? கனவா? ஆமா, என்ன யாருன்னு நினைச்சு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிச்சயமா நீங்க ஒரு இளவரசியாகவோ இல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய மகனாகவோ இருக்கணும். நல்லா படிச்சிருக்கீங்க, நாகரிகம் தெரிஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் விட இந்த ஊர்லயே பேரழகி. அப்படிப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் கல்யாணமா? What a joke. அப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறத கதைகள்ல வேணா படிக்கலாம். நடைமுறைக்கு அதெல்லாம் ஒத்து வராது. மனசு ஒத்து போச்சுன்னா எல்லாம் தன்னால சரியா போயிடும். நிச்சயமா என்னால உங்களுக்கு ஏத்த கணவனா நடந்துக்க முடியும். எனக்கு ஏத்த கணவனா நடந்துக்க முடியும்னு என் வீட்டு வேலைக்காரன் கூட தான் சொல்லுவான். அதுக்காக நான் கல்யாணம் செய்ய முடியுமா? வேலைக்காரனா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கணவனும் மனைவிக்கு வேலைக்காரமாய் தானே? இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன போல பணக்கார பெண்களை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களை போல மயனர்கள் எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? என்ன மரியாதையா கொண்டு போய் வீட்டுல விட போறீங்களா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? ஏன் தடுமாறுறீங்க? இதே இடத்துல உங்களை நம்பி வந்த உங்க மாமா பொண்ண இதே மாதிரி நீங்க விரட்டி அடிச்சது ஞாபகம் இருக்கா? ஆமா, அவரோட வில்லேஜ் நான்தா சீதா. நீ அதே சீதா தான். அன்னைக்கே அப்படி நடிச்ச? இன்னைக்கு தான் நடிக்கிறேன். அன்னைக்கு வந்தேனே, அதுதான் என் உண்மையான சுரூபம். இட்ஸ் ஆல் ரைட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவர் செத்து போயிட்டார். அவரால நிச்சயிக்கப்பட்ட உறவுகளும் செத்து போச்சு. இருந்தாலும் உங்க அப்பா சாகும்போது கூட என்னதானே கட்டிக்கணும்னு சொன்னாரு. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் அன்னைக்கு உங்களை தேடி வந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த ஆசையே கிடையாது. என் மேல ஆசை இல்லாம தான் இப்படி என்னையே மயக்க நினைச்சியா? ஆமா, உங்களை மயங்க வைக்கணும்னு தான் நடிச்சேன். எங்க அப்பாவோட ஆசையை அழிச்சு அனாதையா உலகம் தெரியாத அப்பாவே வந்து நின்ன என்ன அவமதிச்சு அனுப்பின உங்களை பழி வாங்கணும்னு தான் இப்படி நடிச்சேன். ஆண்கள் நினைச்சா எதை வேணாலும் சாதிச்சிடலாம், பெண்கள்னா வெறும் கிள்ளுக்கீரை நினைக்கிற உங்களை போல ஆட்களுக்கு புத்தி புகட்டணும்னு தான் என் மனசுக்கு பிடிக்காத இந்த நாடகத்தை ஆடினேன். அது இன்னையோட முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களை நினைக்கவே மாட்டேன். குட் பை. சீதா, என்ன பழி வாங்கிட்டதா நினைக்கிறியா? இந்த முரளி ஆசைப்பட்ட எந்த பொருளையும் அடையாம விட்டதில்லை. கல்யாண போட்டோ அடுத்தாப்புல நான் எடுக்கிற கல்யாண போட்டோவில் யாரு இருப்பாங்க தெரியுமா? நீயும் முரளி. இல்லைங்க, அப்படி ஒரு போட்டோவை நீங்க எடுக்க போறதே இல்ல. நான் முரளிய கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. என்ன திடீர்னு? எனக்கு அவரை பிடிக்கல. என்ன அவமானப்படுத்தின அவரை பழி வாங்கணும்னு நினைச்சேன். பழி வாங்கிட்டேன். பழி வாங்கிட்டான். இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொன்னா நீங்க உதவி செய்ய மாட்டீங்களேன்னு பயம். என்ன மன்னிச்சிடுங்க. அப்படின்னா இனிமே உங்க ஊருக்கு போயிடுவில்ல? நான் ஊருக்கு போகணும்னு நீங்க விரும்புறீங்களா? என்ன? நான் இங்கேயே இருந்துட்டு போறேன். இருந்து இருந்து ஏன் என்ன அப்படி பாக்குற? உண்மையிலேயே உங்களுக்கு புரியலையா? என்னங்க, எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டீங்களா? இடம் இடம் இங்க தானே.
இங்க இல்ல, பின்ன இங்க. இங்க ஹவுஸ்ஃபுல். பரவாயில்ல, நான் ஒரு ஓரத்துல நின்னுக்கிறேன். சீதா, இது சாதாரண காரியம் இல்லை. இதுல நீ பிடிவாதம் பிடிக்க கூடாது. பொண்ணா பிறந்தவளுக்கு தெரிஞ்சது 2 தான். அழ தெரியும், இல்லைன்னா பிடிவாதம் பிடிக்க தெரியும். இது வரைக்கும் நான் வேண்டிய அளவுக்கு அழுது தீர்த்துட்டேன். இனிமே என் நல்வாழ்வுக்காக பிடிவாதம் பிடிக்கத்தான் போறேன். சீதா, என்னுடைய வாழ்வு இந்த குழந்தைகளோடய இணைஞ்சு போயிடுச்சு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய உங்க குழந்தைங்க தான். குழந்தைங்க தானே. எங்களுக்கு சம்மதம். என்னங்க சொல்லுங்க, இப்பவோ எப்பவோ என்னங்க சொல்லுங்க, இப்பவோ எப்பவோ. இனி என்ன தொடர்கதைதான், இதற்கொரு முன்னுரையோ. இனி என்ன தொடர்கதைதான், இதற்கொரு முன்னுரையோ. என்னம்மா சொல்லம்மா, இப்பவே வேண்டுமா? போல நீ வந்தாய், பெண்ணை போல இல்லாமல் பிள்ளை போல நீ வந்தாய். என்னம்மா சொல்லம்மா, இப்பவே வேண்டுமா? இருவரும் ஒரு பக்கமா, இடையினில் ரகசியமா. இருவரும் ஒரு பக்கமா, இடையினில் ரகசியமா. என்னங்க சொல்லுங்க, இப்பவே வேண்டுமா? எண்ணம் தொட்ட போதெல்லாம் கண்ணன் தொட்டால் தேனூரும். என்னம்மா சொல்லம்மா, இப்பவே வேண்டுமா? இருவரும் ஒரு பக்கமா, இடையினில் ரகசியமா. இருவரும் ஒரு பக்கமா, இடையினில் ரகசியமா. என்னங்க சொல்லுங்க, இப்பவே வேண்டுமா?